சென்னையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இண்டிகோ விமான நிறுவன சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் சென்னையில் விமான கட்டணம் என்பது பல மடங்கு உயர்வடைந்திருக்கிறது. வழக்கமான கட்டணத்தை விட 10 மடங்கு கூடுதலாக கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. முன்னணி விமான நிறுவனமான இண்டிகோ பெரும் நெருக்கடியில் சிக்கியிருப்பதால் நாடு முழுவதும் விமான சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. விமானிகள் பற்றாக்குறையால் இண்டிகோ நிறுவனம் விமான சேவையை நிறுத்தியதால் டிக்கெட் கட்டணம் என்பது பல மடங்கு உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்ல விமான கட்டணம் 71,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து டெல்லிக்கு 62,000 ரூபாயும் கொச்சிக்கு 27,000 ரூபாயாகவும் விமான கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மும்பைக்கு செல்ல 28,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து மதுரைக்கு வழக்கமாக 5,000 ரூபாய் வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது 13,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. டெல்லியிலிருந்து சென்னை வருவதற்கு தற்போது விமான சேவைகள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இண்டிகோ விமான நிறுவன சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் சென்னையில் விமான கட்டணம் என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. வழக்கமான கட்டணத்தை விட 10 மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் விமான பயணிகள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்படக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் இயக்கப்படக்கூடிய விமானங்களினுடைய அந்த சேவை கட்டணம் என்பது 10 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விமானிகள் பற்றாக்குறையால் இண்டிகோ நிறுவனம் விமான சேவையை நிறுத்தியதால் கடந்த 3 தினங்களாக விமான சேவைகள் என்பது பல ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டணம் என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. சென்னையிலிருந்து மும்பைக்கு செல்ல விமான கட்டணம் 28,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரைக்கு வழக்கமாக 5,000 ரூபாய் விமான கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது 13,000 ரூபாயாக அது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு தற்போது விமான சேவைகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க முக்கிய செய்தியாக பார்க்க முடிகிறது. இண்டிகோ விமான சேவை நிறுத்தத்தால் பல மடங்கு கட்டணம் என்பது உயர்ந்திருக்கிறது. வழக்கமான காலகட்டங்களில் வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட 10 மடங்கு கட்டணம் என்பது உயர்ந்து வசூலிக்கப்படுகிறது. சென்னை கொல்கத்தாவுக்கு விமான கட்டணம் 71,000 ரூபாயாக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.